யூனிட் 6ல் சில படிக்க வேண்டிய முக்கியமான டாபிக்ஸ். இது பார்ட் 4. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நான் முக்கியமாக சொல்லணும்னா திருக்குறள் தமிழ் சம்மந்தமானது தான். ஸோ தமிழில் நீங்கள் படிக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறுகள் என்னென்னலாம் உங்களால் வந்து படிக்க முடியுமோ படிக்க, அவ்வளோதான். சரியா? திருக்குறளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள்கள் எல்லாமே கவர் பண்ணுங்கள். இதுதான் கேட்பாங்க அப்படின்னா வந்து சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து எந்தளவுக்கு புது புக்கு, பழைய புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் சம்மந்தமான விளக்கங்கள், மீனிங் இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. சில டைம் நீங்கள் குறள் பார்த்தா நீங்களே ஆன்சர் பண்ணுற மாதிரி கூட கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? நீங்கள் படிக்காமல் கூட இருந்திருக்கலாம், பட் நீங்கள் வந்து படித்தா புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி கூட இருக்கும், நீங்கள் அந்தளவுக்கு படிச்சிருந்தீங்கன்னா. ஓகே. ஸோ அதனால் திருக்குறள் சம்மந்தமான கண்டென்ட் நான் வந்து ஒரு 25 அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு PDF அதுவும் வந்து கொடுக்குறேன். அதிலிருந்து அதையும் நீங்கள் கவர் பண்ணுங்கள். உங்களுக்கு புக்கில் இருக்கிறத தவிர்த்து மிஸ் ஆகுது அப்படின்னா அதுவும் வந்து பாருங்கள். ஓகே. கம்பைல் பண்ணி ஒரே ஒரு PDF-ஆக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க திருக்குறள் படிக்கிறதுக்கு. அது இல்லாமல் உங்களால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படின்னா திருக்குறளை வந்து நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வந்து இருக்கலாம். இவை இரண்டும் தேவை, இது மூன்றும் தேவை, ஒரு அமைச்சருக்கு இதெல்லாம் தேவை, ஒரு அரசனுக்கு இதெல்லாம் தேவை, இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து திருக்குறளில் மென்ஷன் பண்ணுவாங்க. இவை 4ம் தேவை, இதை 2ம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் பேஸ்டாக வந்து திருக்குறள்கள் வந்து இருக்கும். திருக்குறள் பற்றி கம்ப்ளீட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். எல்லா இன்ஃபர்மேஷனுமே, ஒவ்வொரு அதிகாரம் என்ன, எவ்வளோ இருக்குது, எவ்வளவு குறள்கள் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருக்குறளே படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுங்கள். சரியா? இதில் வந்து கேள்விகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி எதெல்லாம் முக்கியமான பண்புகள், அந்த மாதிரியான கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய குறள்கள்லாம் கொஞ்சம் வந்து பாருங்கள். எதெல்லாம் தேவை, இது 2 இது 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் பேஸில் கூட சில டைம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வந்து ரிப்பீட் ஆகிறத பார்க்க முடியுது. அந்த மாதிரி கண்டென்ட்டும் நீங்கள் வந்து படிங்க. ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு சப்ஜெக்டோட இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.